ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த காணொளி மூலமாய் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களுடைய பகுதியில் உங்களுக்காக ஜெபிக்கும் போது, சபைக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பலன் என்கிற வார்த்தையை ஆண்டவர் தந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்துடைய பகுதியை நாம் பார்ப்போமானால், தீவுகளே எனக்கு முன்பதாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து நின்று பேச கடவர்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, இன்றைய நாட்களுடைய பகுதியில ஒரு புதிய பலன் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாய் இருக்கிறது. பலனுக்காக பலவிதமான சத்துள்ள உணவுகளை இன்றைக்கு மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம கவனிப்போம். மாறுபடுகிறது. பலன் உண்டாக வேண்டுமானால் ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனத்துடைய பகுதி சொல்லப்படுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் இருக்கிற இடுக்கமான சூழ்நிலையை அல்லது கஷ்டத்துடைய பகுதி, வேதனையுடைய பகுதி, நிந்தையுடைய பகுதி, அவமானத்துடைய பகுதியை நினைக்காமல் இருக்கும் போதே தேவனுடைய சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பூர்வமானவைகளை நம்ம சிந்திக்காம இருக்கும்போது என்ன நடக்கிறது என்று வேதத்தை நம்ம பார்ப்போம்னா, ஏசாயா 43:19 சொல்லப்பட்டது, புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். உங்க வாழ்க்கையுடைய பகுதியில ஒரு புது பலன், ஒரு புதிய ஆரோக்கியத்தின் வல்லமை, ஒரு புதிய சுகம் உங்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியில இந்த நாள்ல ஆண்டவர் தருவதற்கு விரும்புகிறார். அதனால கடந்த கால வாழ்க்கையில தோல்வி, கடந்த கால வாழ்க்கையில எதிர்மறையான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு மாற்றத்தை தருகிறவராக இருக்கிறார். நம்ம என்ன செஞ்சா நம்ம பலன் புதுப்பிக்கப்படும் அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, ஏசாயா 40வது அதிகாரத்துல நம்ம பார்ப்போம்னா 29வது வசனத்துடைய பகுதியை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். பலன் இல்லாதவர்களுக்கு என் ஆண்டவர் பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் சத்துவத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த சத்துவத்துடைய பகுதி எதன் அடிப்படையில் கிடைக்குது, அதில் எதன் விளைவாய் கிடைக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் 30வது வசனத்துடைய பகுதியை வாசிக்கப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம ஒரு வாழ்க்கையுடைய பகுதியை ஒன்று செய்யணும். நம்முடைய பலன் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த வசனத்துடைய தொடர்ச்சியை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, இன்றைக்கு உங்களுடைய வல்லமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொடப்போகுது. உங்களை தொடுவது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியில பலவீனப்படுத்துகிற அக்கிரமத்தை எல்லாம் என் ஆண்டவர் இந்த நாள்ல மன்னிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால சொல்லப்படுங்க, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, இந்த நாள்ல குணமாக்குறது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புது பலனை, கழுகுக்கு ஒப்பான ஒரு புது பலனை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தரப்போகிறார். எப்படி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா தரப்போகிறார்? கழுகுடைய வயது 50 வயது என்று வேதம் சொல்கிறது. உலக வல்லுநர்கள் சொல்றாங்க 50 வயசு வரைக்கும் கழுகு உயிர் வாழும். இந்த 50 வயது வரைக்கும் உயிர் வாழக்கூடிய கழுகானது அது நல்ல பெரிதாய் மாமிசத்தை சாப்பிட்டு பெரிதாய் வளர்ந்து நல்ல கொளுத்த சூழ்நிலையுடைய பகுதி வரும். அழகா இருந்த கழுகு கிழட்டு கழுகை போல மூக்கு பெரிதாகவும் கால்களுடைய பகுதி விரிந்தும் எல்லா
எல்லாம் பலன் இழந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா கண்மலையான இடத்துடைய பகுதிக்கு போய் 2 பாறைக்கு இடையில அது தன்னுடைய உடம்புடைய பகுதி அழுத்துகிறது. தன்னுடைய சிறகுகளையும் தன்னுடைய எல்லா பகுதியும், தன்னுடைய மூக்குடைய பகுதி, தன்னுடைய காலுடைய பகுதி எல்லாவற்றையும் அந்த இடுக்கமான பகுதிக்குள் அமர்த்தும் போது ஒன்று நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னா, பழைய இறகு, பழைய நேகம், பழைய மூக்கு எல்லாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு புதிதாக மாறுகிறது. ஒவ்வொன்றையும் உடைத்து விடும். ஒவ்வொன்றையும் உடைக்கும் போது புதிய நேகம், புதிய இறகு உண்டாகும்போது அந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு அந்த கழுகு உயர எழும்புகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மைய தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்தா அவர் உனக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 29:11 நம்ம பார்ப்போம்னா அது மகிமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த கழுகு எத்தனை வருஷம் உயிர் வாழும்? 50 வருஷம் உயிர் வாழ்ந்த பின்பு திரும்பவும் 20 ஆண்டுகளுடைய பகுதி அது உயிர் வாழக்கூடியதாக இருக்குது. கழுகே காத்திருக்கும் போது ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுமானா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தா நமக்கு கிடைக்கிற முதல் பலன் என்ன என்று வேதத்தில் நாம் பார்ப்போம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். காத்திருக்கிற மக்களுக்கு சமாதானம், பலனை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நம்ம எதுல பலன் அடையணும் நிறைய பேருக்கு தெரியாது. எதுல பலன் அடையணும்னு தெரியாது. அதனால பலன் அடைவதற்குரிய பகுதியை தடுமாற்றம் அடைவாங்க. அதனால ஆண்டவருடைய நாமத்துக்கு மிக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12:9 சொல்லுது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டுமா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, முதலாவது உங்க உள்ளான மனுஷன் புதிதாகணும். 2வது பகுதி வேதம் சொல்கிறது, எபேசியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். உள்ளான மனுஷன் நம்ம பலன் அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மிக ஏசாயா 35:3 சொல்லப்பட்டிருக்கு, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் எபேசியர் 6:10 சொல்லப்பட்டிருக்கு, சகோதரரே கர்த்தருடன் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ஆவியில பலத்தை கொடுக்க போறார். ஆவியில பலத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா நீ விடுதலை அடைய முடியும். உடைய வாழ்க்கையுடைய பகுதி ஆசீர்வாதத்துக்கு நேராய் போக முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது மாத்திரம் என் கிருபை போதும் அப்படின்னு சொன்னது மாத்திரம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது பகுதியை கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கண்களுடைய பகுதி நோயினால் வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு போதும்னு சொல்லும்போது அந்த கிருபை என்ன பண்ணுச்சுன்னா அவனுடைய பலவீனத்துடைய பகுதியில அவனை பலனாய் மாற்றினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, உங்க பலவீனத்துடைய பகுதியில பலனாய் மாற்றக்கூடிய கிருபையை நீங்க நாடி நிற்பீங்கன்னா உங்க வாழ்க்கையுடைய பகுதி ஆசீர்வதிக்கப்படும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்ப்போமானா, ஆதலால் என் குமாரனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள கிருபையில் பலப்படுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ கிருபையில பலப்பட உன்னை ஒப்பு கொடுப்பாயானா, கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, எல்லா வல்லமையிலும் என்ன பண்ணணும், பலன் அடையணும். நீங்க பலன் அடையும் போது பொல்லாத பிசாசை ஜெயிக்கலாம். பொல்லாத அந்தகார வல்லமையை நீங்க ஜெயித்து நீங்க மேன்மையான பகுதியை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்லுவேன். எப்போ நம்ம பலன் உருகி போகும் அப்படின்னா, நீதிமொழி புஸ்தகம் 24:10 வாசிக்க கேட்போமானால், ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானா உன் பலன் குறுகி போகும் என்று சொல்லுது. ஆபத்தான நேரத்துடைய பகுதியில உன் மனநிலை எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை மண்டலம் எப்படி இருக்கு, மனுஷ கைவிட போகும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு, அப்பதான் ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா அவர் பக்குவப்படுத்த விரும்பும் போது நம் பக்குவம் அடைய நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா
அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது. அவன் மிகப்பெரிய ஒரு மனுஷன் மாத்திரம் இல்ல, அவன் சப்பானியா இருக்கிறான். அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும் போது இயேசு கூட அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும், ஊழியம் செஞ்சிருக்க முடியும், எதையாகிலும் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன், இன்றைய நாளில் சரியான ஜெப வேளைய யோவானும் பேதுருவும் கடைபிடிக்கும் போது சுகத்தின் ஆரம்பம் எது? சரியான ஜெப வேலையை கடைபிடிப்பது. ஆண்டவருடைய நாமத்திற்கு அவங்ககிட்ட இருந்து சுகத்தின் வல்லமை வெளிப்படணுமா, அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய பகுதியை அவன் வயதை கொஞ்சம் கவனித்து பார்ப்போமா, 40 வயதுக்கு மதிக்கத்தக்கவன் என்று சொல்றது. அப்போ 40 வயது முடிந்த நபர் 40 வருஷமா அவன் வாழ்க்கையில் சப்பானியா இருக்கிறான். 40 வருஷமா மற்றவர்கள் அவனுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருக்காங்க. அவனை காலையில தூக்கி கொண்டு போவாங்க, சாயந்தரம் தூக்கி கொண்டு போவாங்க. மற்றவங்க தான் ஆசீர்வாதத்தை அடைஞ்சாங்க, ஆனா இவன் ஆசீர்வாதத்தை அடையவில்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரும் அப்போஸ்தலனாகிய யோவானும் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வசனத்துடைய பகுதியை வாசிக்கப்போம். மிகவும் ஆசீர்வாதமான வசனம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்கப்போம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நல்ல கவனிக்கிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னார். சொல்லும் போது ஆண்டவருடைய நாமத்துக்கு வலது கையினால் தூக்கிவிட்டால் அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் அடைந்தது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு சுகத்துடைய வல்லமை இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ள வெளிப்படுவதாக. எல்லா நரம்பு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால், எல்லா தண்டு வடத்துடைய பிரச்சனைகள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் குனிய முடியாதபடிக்கு நிமிர முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுடைய கட்டுகள் இயேசு ரத்தத்தினால இப்பொழுது அவிழ்த்து விடுகிற ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்படுவதாக. அவன் கழுத்திருந்தது கட்டை அவிழ்த்தீரே, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன். அவன் விடுவிக்கப்பட்டான். விடுவிக்கப்படும் போது யாரும் எதிர்த்து நிற்க முடியல. நீங்க விடுவிக்கப்பட்டா உங்களை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் இந்த ஆசீர்வாதத்துடைய பகுதியை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா, ஆபகுக்குடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்துடைய பகுதியை நம்ம கவனிச்சு பார்ப்போமானா 18-19வது வசனத்துடைய பகுதி சொல்லப்படுகிறது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். சந்தோஷத்தையும் விடுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம களி கூறுகிறவர்களாய் மாறுவோம். அந்த அடுத்த வசனத்துடைய பகுதி சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்ல. அப்ப நல்ல கவனிக்கணும், அன்னைக்கு சப்பானியா இருந்தவன் சுகமடைஞ்சான். உயரமான இடத்துல ஆண்டவர் நடக்க பண்ணினார். உன்னை பலப்படுத்தும் போது உன்னை உயரமான ஸ்தலத்தில் கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீ வேலை பலுவோடு இருக்கலாம், ஒருவேளை நிம்மதியற்ற சூழ்நிலையுடைய பகுதியோடு இருக்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா நான் உட்கார்ந்து இருக்கிற சேருடைய பகுதி அடையாளம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அன்னைக்கு அந்த சப்பானியான மனுஷன் உட்கார்ந்து இருந்த இடத்துடைய பகுதி அடையாளம் ஆனது போல முன்னேற்றம் இல்லாமல் தேக்கத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன், ஆண்டவருடைய பலன் உன்னை தொடுகிறது, ஆண்டவருடைய அக்னி உன்னை தொடுகிறது. அதனால் உன் கால்களை அவர் மான்களின் கால்களை போலாக்கி ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உன்னை உயர்ந்த ஸ்தலத்துல அவர் என்ன பண்ணுவார், நடக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து உயர்த்தி அவருடைய ராஜாக்களோடு அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறவர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை பலப்படுத்த மாத்திரமல்ல, நடக்க வைக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய உயர்ந்த ஸ்தலத்தில் உன்னை உட்கார பண்ணுகிறவராய் இருக்கிறார். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவருடைய பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த பலன் எங்க கிடைக்குது அப்படின்னா, நெகமியா 8வது அதிகாரம் 10வது வசனம், சந்தோஷமாக இருப்பதே கிறிஸ்துவுக்குள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, ஆண்டவருக்கு சந்தோஷமா இருப்பதே, கர்த்தருக்கு சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்றது. அது மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. ஏசாயா 49வது அதிகாரம்
4வது வசனம் சொல்லுது, என் பலன் என் தேவனிடத்தில் இருக்கிறது. உங்க பலன் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கணும். ஆண்டவர்கிட்ட இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாரு? சங்கீதத்துடைய புஸ்தகம் 71:9 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பலவீனம் அடைகிற நேரத்துல, நம்ம சோர்வு அடைகிற நேரத்துல, நம்ம அதைரியம் நடக்கிற நேரத்துல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சங்கீதம் 71:9 படி, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமல் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமல் என் பலன் ஒடுங்கும் போது ஆண்டவருடைய நாமத்துக்கு வழி ஒருவேளை அவன் பலன் ஒடுங்கிருச்சா, அவர் கைவிடாம உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், கைவிடாம உன்னை தொட போகிறார், கைவிடாம உன்னை மாற்ற போகிறார். அதற்கான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார், நீ உயிரோடு இருக்கிற. உயிரோடு இருக்கிற இயேசுவை நீ கூப்பிடும்போது உன் பலனை நீ பெற்றுக் கொள்வாய். அவர் பலனை கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையினுடைய பகுதிக்கு போனது மாத்திரமல்ல, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லுகிறது. உன் துக்கம் எதுவோ, உன் வேதனை எதுவோ, உன் சஞ்சலம் எதுவோ இயேசு சுமந்து இருக்கிறார். நீ விடுதலை அடையுடைய ஆண்டவருடைய பலன் உன்மேல் வருகிறது. நீ பலனை பெற்றுக்கொள், ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. எலிசா தேவனுடைய பலத்தை பெற்றுக்கிறார். எலியாவிலிருந்து எலிசா தேவ பலத்தை பெறும்போது 2 தனியான தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. இந்த நாள்ல தேவனுடைய பலத்தை 12 வருஷம் பெரும்பாடுபட்டவர் பலவீனமா இருந்தா, அந்த பலவீனத்துல இயேசுவையே பார்த்து அவர் சரீரத்தின் ஓரத்தில் இருக்க தொங்கலை தொட்டார், சரீரத்தில் இருக்க அந்த ஆடையை தொட்டார், அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நெடுநாளா இருக்கிற சுகவீனங்களை ஆண்டவர் தொட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தகப்பனே, இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவர் எங்களுடைய பலன் எங்கள் தேவனிடத்தில் இருக்கிறது. நாங்கள் புதிதான பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நீ விரும்புகிறீர். அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் இவர்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய திருக்கரத்தினுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றியப்பா. நீர் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய மக்களை தொட்டு கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.